வணக்கம். புதுசா அப்பா அம்மா ஆனவங்களுக்கு வர்ற பெரிய தலைவலிகள்ல ஒண்ணு இந்த டயப்பர் ரேஷ். துணி டைப்பரா டிஸ்போசபிளான ஒரு பெரிய பட்டிமன்றமே நடக்கும். ஆனா அந்த விவாதத்தை எல்லாம் தாண்டி இந்த ரேஷ் வராம தடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான சயின்ஸ் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப விலாவாரியா பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஒரு வரி போதும் மொத்த பிரச்சனையும் சுருக்கமா சொல்லிடலாம். நாம தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம். பிரச்சனையே அது துணி டயப்பரா இல்ல டிஸ்போசபிளாங்கிறதுல இல்ல, நாம அதை எப்படி யூஸ் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நம்ம வீட்டு பெரியவங்க, ஐயோ அந்த டிஸ்போசபிள் டைப்பர்ல எல்லாம் கெமிக்கல் இருக்கு, அதெல்லாம் போடாதன்னு பயமுறுத்துவாங்க. இன்னொரு பக்கம் புதுசா குழந்தை பெத்த அம்மா அப்பா ஒரு நாளைக்கு 10-20 துணி லெங்கோட்ட ஊற வச்சு துவைச்சு காய போட்டு அடேங்கப்பா, இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிற அவங்க நிலைமை உண்மையிலே கஷ்டம்தான். சரி, இப்போ இந்த எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பாப்போமா? இந்த டைப்பர் ரேஷ்க்கு உண்மையான வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். முதல்ல நம்ம குழந்தையோட ஸ்கின்னை பத்தி புரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப மென்மையானது, ஒரு பட்டு துணி மாதிரி. இந்த ஸ்கின்னை பாதுகாக்க இயற்கையாவே அது மேல ஒரு கண்ணுக்கு தெரியாத ஷீல்டு இருக்கு. அதுக்கு பேரு தான் ஆசிட் மேண்டில், அதாவது அமில கவசம். இதோட வேலை என்னன்னா, கெட்ட பாக்டீரியா எதுவும் அங்க வளராம பாத்துக்கிறது. இது ஒரு நேச்சுரல் பாதுகாப்பு அரண் மாதிரி. சரி, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஒரு 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, குழந்தையோட யூரின்ல யூரியான்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. ஸ்டெப் 2, குழந்தையோட மோஷன்ல இருக்கிற பாக்டீரியா யுரேஸ் அப்படின்னு ஒரு என்சைமோ உருவாக்கும். இப்போ ஸ்டெப் 3, இந்த யூரியாவும் அந்த யுரேஸும் ஒன்னா சேரும்போது அமோனியா உருவாகும். இந்த அமோனியா தான் பெரிய வில்லன். அது தோல் அப்படியே எரிக்க ஆரம்பிச்சிரும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மென்மையான பட்டு துணியை எடுத்து ஒரே ஈரமா கெமிக்கல் நிறைஞ்சு ஒரு பைக்குள்ள போட்டு மூடி வச்சா என்ன ஆகும்? அதேதான் இங்கேயும் நடக்குது. அந்த பட்டு துணி தான் குழந்தையோட ஸ்கின்னு, அந்த கெமிக்கல் தான் அமோனியா, அந்த பை தான் நம்ம டைப்பர். இப்படி இருந்தா என்ன ஆகும்? தோல் எரிய ஆரம்பிக்கும். அவ்வளவுதாங்க டைப்பர் ரஷ். சரிப்பா, பிரச்சனை புரிஞ்சிடுச்சு. இதுக்கு தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு 5 ரூல்ஸ் தான். நீங்க துணி டைப்பர் யூஸ் பண்ணுங்க, இல்ல டிஸ்போசபிள் யூஸ் பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் சரி, இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணா போதும், ரேஷ வராம தடுத்துடலாம். முதல் விதி, டயப்பரை மாத்திர டைமிங். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்க துணி லங்கோட் யூஸ் பண்றீங்கன்னா, குழந்தை யூரின் போனாலும் சரி, மோஷன் போனாலும் சரி, 5-10 நிமிஷத்துக்குள்ள மாத்தியே ஆகணும். அதுவே டிஸ்போசபிள்ஸ்னா பகல் நேரத்துல 2-3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்தணும். ஒருவேளை குழந்தை மோஷன் போயிடுச்சுன்னா 1 செகண்ட் கூட வெயிட் பண்ணாதீங்க, உடனே மாத்திடுங்க. அடுத்தது ரூல் நம்பர் 2, பேரியர் கிரீம். சரி, கிரீம் போடணும்னு தெரியும், ஆனா எவ்ளோ போடணும்? இது நம்ம எல்லாருக்குமே வர ஒரு டவுட் தான், இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கேக் ஐசிங் மாதிரி போடணும். நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம், கிரீம் எடுத்து லோஷன் மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ப்போம். அப்படி பண்ணவே கூடாது. கேக் மேல எப்படி ஐசிங் கிரீம் திக்கா வெள்ளையா ஒரு லேயர் தெரியுமோ, அதே மாதிரி குழந்தையோட ஸ்கின்னே தெரியாத அளவுக்கு ஒரு தடிமனான வெள்ளை லேயர் அப்ளை பண்ணணும். அடுத்த தடவை டைப்பர் மாத்தும்போது அந்த கிரீமை போட்டு அழுத்தி தேய்ச்சி எடுக்காதீங்க. மேல இருக்கிற அழுக்க மட்டும் மெதுவா தொடச்சிட்டு அதுக்கு மேலேயே புது லேயர் அப்ளை பண்ணா போதும். ரூல் நம்பர் 3, சுத்தம் பண்ற விதம். இதுல கோல்ட் ஸ்டாண்டர்ட் எது தெரியுமா? நம்ம வீட்டு சொம்புல புடிச்ச வெதுவெதுப்பான தண்ணி தான். ரெடிமேடா கிடைக்கிற பேபி வைப்ஸை விட இதுதான் பெஸ்ட். தண்ணிய மெதுவா ஊத்தி கழுவி விட்டு ஒரு சாஃப்டான துணிய வச்சு ஒத்தி எடுக்கணும், தேக்கவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தையோட ஸ்கின்னுக்கு உராய்வு, அதாவது ஃப்ரிக்ஷன் தான் முதல் எதிரி. 4வது விதி, இது ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஆனா ஒரு பைசா செலவில்லாதது. அதுதான் காத்தோட்டம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 நிமிஷமாவது குழந்தைய டைப்பரே இல்லாம ஃப்ரீயா விடுங்க. ஏன்னா காத்தோட்டமா கூலா இருக்கிற இடத்துல எந்த கிருமியும் பூஞ்சையும் வளராது. ஆக்சிஜன் தான் பெஸ்ட் மருந்து. கடைசியா 5வது விதி, டைப்பரோட ஃபிட்டிங். டைப்பரை மாட்டினதுக்கு அப்புறம் அதோட இடுப்பு பட்டைக்கு கீழே உங்க 2 விரலை விட்டு பாருங்க. ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது. கரெக்டா ஃபிட் ஆகணும். ரொம்ப டைட்டா இருந்தா ஸ்கின்ல உரசும், ரொம்ப லூஸா இருந்தா லீக் ஆகும். அப்புறம் மறக்காம அந்த கால் கிட்ட இருக்கிற மடிப்பை வெளிப்பக்கமா இழுத்து விடுங்க. அப்போதான் லீக் ஆகாம இருக்கும். சரி, இப்போ நம்மள சுத்தி இருக்கிற சில கட்டுக்கதைகளை பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மெடிக்கல் ஃபேக்ட்ஸை பத்தியும் பார்க்கலாம். இந்த விஷயங்கள் தெரிஞ்சா யாராவது தேவையில்லாம அட்வைஸ் பண்ணா கூட நீங்க தைரியமா பதில் சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய, ரொம்ப காலமா சொல்லப்பட்டு வர்ற ஒரு பொய். டிஸ்போசபிள் டயப்பர் போட்டா ஆண் குழந்தையோட விதைகள் வெந்து போய் பின்னாடி மலட்டுத்தன்மை வந்துடும்னு ஒரு பயம் இருக்கு.
உண்மையில இதுக்கு ஒரு துளி கூட அறிவியல் ஆதாரம் கிடையாது. இது உலக அளவுல பல தடவை பொய்ன்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை. அதனால இந்த விஷயத்தை நினைச்சு நீங்க பயப்படவே வேண்டாம். அடுத்ததா பவுடர். குழந்தைய நல்ல வாசனையா ட்ரையா வச்சுக்க பவுடர் போடணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா 2 பெரிய ஆபத்து இருக்கு. ஒன்னு, அந்த பவுடர் குழந்தையோட யூரின் கூட சேரும்போது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அது ஸ்கின்ல உரசும்போது சாண்ட் பேப்பர் வச்சு தேய்க்கிற மாதிரி இருக்கும். 2வது, நம்ம பவுடர் போடும்போது அதோட சின்ன சின்ன துகள்கள் காத்துல பறந்து குழந்தையோட மூச்சுக்குள்ள போய் அவங்களோட சின்னஞ்சிறு நுரையீரலை ரொம்பவே பாதிக்கும். இது நான் சொல்றதில்ல. உலகத்திலேயே குழந்தைங்களுக்கான மிகப்பெரிய மருத்துவ அமைப்பான அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. குழந்தையோட டைப்பர் ஏரியாவுல எந்த விதமான பவுடரும் போடவே கூடாது. 0 பவுடர். சோ உங்க வீட்ல பவுடர் டப்பா இருந்தா அதை உடனே தூக்கி போடுறது தான் நல்லது. இது முக்கியமா அம்மாக்களுக்காக. குழந்தைக்கு ரேஷ் வந்தா உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீதான் ஏதோ காரமா சாப்பிட்டிருப்ப, அதான் குழந்தைக்கு சூடு அதிகமாயி ரேஷ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது இல்ல. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் குழந்தையோட ஸ்கின்ல வர ரேஷுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரேஷுங்கிறது ஒரு கெமிக்கல் தீக்காயம் இல்லனா ஒரு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன். சோ உங்க சாப்பாட்டை மாத்துறதை விட்டுட்டு நம்ம பேசின அந்த 5 டைப்பரிங் ரூல்ஸை சரி பண்ணுங்க. துணி டயப்பர் யூஸ் பண்றவங்க கவனத்துக்கு. கிருமி எல்லாம் போகணும்னு சொல்லி டெட்டால் மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்டிசெப்டிக்ல துணியை ஊற வைக்காதீங்க. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் அலசினாலும் அந்த கெமிக்கலோட மிச்சம் துணியிலேயே இருக்கும். அது குழந்தையோட யூரின் கூட சேரும்போது பயங்கரமான கெமிக்கல் தீக்காயங்களை உண்டாக்கிடும். அப்போ எப்படிதான் சுத்தம் பண்றது? ரொம்ப சிம்பிள். மைல்டான சோப்ல துவைச்சு நல்ல வெயில்ல காய வைங்க. சூரிய ஒளியை விட சிறந்த கிருமி நாசினி வேற எதுவும் இல்ல. சரி, நம்ம இவ்ளோ நேரம் பார்த்தது எல்லாமே தடுப்பு முறைகள் தான். ஆனா சில நேரங்கள்ல வீட்டு வைத்தியம் மட்டும் பத்தாது. அப்போ கண்டிப்பா டாக்டர் கிட்ட போகணும். எந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன். ரேஷ் சும்மா லைட்டா சிவப்பா இல்லாம நல்லா பசபசன்னு அடர் சிவப்பா பளபளன்னு வீங்கின மாதிரி இருந்தா அது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். இன்னொரு முக்கியமான அறிகுறி, ரேஷ் இருக்கிற இடத்தை தாண்டி அதுக்கு வெளியில சின்ன சின்ன சிவப்பு புள்ளிகளா பரவ ஆரம்பிக்கும். அப்படி இருந்தா உடனே டாக்டர் கிட்ட போங்க. இதுக்கு டாக்டர் எழுதி தர்ற ஆன்டி ஃபங்கல் கிரீம் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது இன்னும் கொஞ்சம் சீரியஸ். ரேஷ் வந்த இடத்துல கொப்பளங்கள் வந்தாலோ, தோல் வெடிச்சு போனாலோ, இல்ல மஞ்ச கலர்ல ஒரு மாதிரி திரவம் வடிஞ்சாலோ அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். இது கூடவே குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்கலாம். இல்ல அந்த இடத்த லேசா தொட்டாலே குழந்தை பயங்கரமா அழலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. நிறைவா இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஒரு வேளை உங்க குழந்தைக்கு ரேஷ் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க. நான் சரியா பாத்துக்கலையோன்னு குற்ற உணர்ச்சி படாதீங்க. உலகத்துல எவ்வளவு கவனமா இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் இது நடக்கும். இது உங்க அன்புல இருக்கிற குறைபாடு கிடையாது. இது வெறும் கெமிஸ்ட்ரி, வெறும் பயாலஜி. அவ்வளோதான். இப்போ உங்க கையில சயின்ஸ் இருக்கு, தெளிவான வழிமுறைகள் இருக்கு. இனிமேலாவது அந்த தேவையில்லாத குற்ற உணர்வை தூக்கி போட்டுட்டு அறிவியலை நம்பி உங்க மேலே நீங்க கொஞ்சம் கருணை காட்டி உங்க குழந்தைய சந்தோஷமா பாத்துக்க நீங்க தயாரா?